இன்லே வேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்லே வேக்ஸோட ஏடிஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் வந்து 4. அதுக்கப்புறம் ஏடிஎஸ் ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் வந்து இன்லேக்கு வந்து 4. அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏடி ஸ்பெசிஃபிகேஷன் 4ல் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று சாஃப்ட் வேக்ஸு, இன்னொன்று ஹார்ட் வேக்ஸ். அந்த லாங் ஹார்ட் வேக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து they are general properties of the wax வந்து melting range, flow, thermal melting range, flow with thermal expansion, mechanical property, residual stress, ductility இருக்குது. ductility, thermal expansion, mechanical property, residual stress, ductility இருக்குது. அப்புறம் வந்து flow of inlay wax casting inlay casting waxல வந்து flow of inlay casting wax வந்து 37 degrees Celsius வந்து அப்புறம் 1% ஆஃப் மேக்ஸிமம் வந்து இருக்கும். இன்லே வேக்ஸ் வந்து 37 டிகிரி செல்சியஸில் வந்து 1% மேக்ஸிமமில் இருக்கும். அட் 40 டிகிரி செல்சியஸ் வந்து மினிமமாக வந்து 20% ஆஃப் ஃப்ளோ இருக்கும். மேக்ஸிமம் வந்து 50% ஆஃப் ஃப்ளோ வந்து இருக்கும். நல்லா வந்து ஃப்ளோவாக இருக்கும். 45 டிகிரி செல்சியஸில் வந்து 90% ஆஃப் ஃப்ளோவில் இருக்கும். மினிமமாக வந்து அதுக்கப்புறம் வந்து 70%, மேக்ஸிமம் வந்து 90% ஆஃப் ஃப்ளோ இருக்கும். காம்போசிஷன் ஆஃப் இன்லே வேக்ஸில் வந்து பாராஃபின் வேக்ஸு ஒரு 40 to 60%. அதுக்கப்புறம் வந்து செரோசின் வேக்ஸ் வந்து 10%. கம் டோனர் இருக்குது. கார்னபா வேக்ஸ் வந்து 0.5. கேண்டிலார் வேக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிந்தட்டிக் வேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கலரிங் ஏஜென்ட்னு இருக்குது. சிந்தட்டிக் வேக்ஸ் கலரிங் ஏஜென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவைலபிள் கலர் வந்து ப்ளூ, க்ரீன், ரெட்டு, இண்டிகோ, எல்லோன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்லே காஸ்டிங் வேக்ஸ் தீஸ் ஆர் அவைலபிள் எஸ் ஷீட்டு, ஸ்ட்ரீக்கு, அதுக்கப்புறம் வந்து பெல்லட்டு, அதுக்கப்புறம் கேக் மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து பிராண்ட் வந்து அதுக்கப்புறம் என்னது டிபிஐ வேக்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். கெட் வேக்ஸ், ஹார்வர்ட் வேக்ஸ் போட்டுக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து 0.7% to 40% இருக்குது. டெக்னிக்ஸ் ஆஃப் மேக்கிங் டு த வேக்ஸ் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் டெக்னிக் வந்து the wax pattern made wax pattern made directly inside the patient mouth. Directly inside the patient mouth is called as direct wax technique. அதுக்கப்புறம் வந்து this technique வந்து of the pattern is fabricated on the அதுக்கப்புறம் வந்து prepared cavity on the patient teeth. patient teethல வந்து prepared cavities on the patient teeth. அதுக்கப்புறம் indirect technique வந்து it is a technique of the wax pattern fabricated on the wax pattern. indirect technique வந்து it is a technique of the wax pattern is fabricated on the cast of அப்புறம் வந்து prepared tooth. இன்டைரக்ட் டெக்னிக்னா என்ன? டைரக்ட் டெக்னிக் பார்த்தாச்சா. டைரக்டாக இருக்கிற டெக்னிக்கு இன்டைரக்ட் டெக்னிக்னு இருக்குது. இன்டைரக்ட் டெக்னிக்னா வந்து இந்த டெக்னிக் வந்து த வேக்ஸ் பேட்டர்ன் இஸ் ஃபேப்ரிகேட்டட் ஆன் தி காஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர்டு டீத்தில் வந்து பண்ண முடியும். ப்ரிப்பேர்டு டீத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் த கேவிட்டி வேக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட். அதுக்கப்புறம் வந்து த இம்ப்ரெஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் த டீத். the impression is prepared in the teeth is taken into the impression. The cast is poured in the form of the cast. wax pattern is fabricated. Methods of manipulations of inlay wax. என்னென்ன மெத்தட் ஆஃப் மேனிப்புலேஷன் ஆஃப் இன்லே வேக்ஸில் வந்து இன்க்ரிமெண்டல் மெத்தடுன்னு இருக்குது. இன்க்ரிமெண்டல் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் மேனிப்புலேஷன்ஸ் ஆஃப் இன்லே வேக்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் மெத்தட் இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் இன்க்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிகேடி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் ஹெல்ட் இன் த ஃப்ளேமில் வந்து வச்சு எடுத்து இன்க்ரிமெண்ட்டாக வைப்பாங்க. Incremental method. These are the heated of the instrument is placed in the wax and molded wax. These are added in the incremented by the increment of the அப்புறம் வந்து ஃபார்ம் ஆஃப் த வேக்ஸ் பேட்டர்னாக வந்து இருக்குது. இப்போ வந்து டிப்பிங் வேக்ஸு, அதாவது டிப்பிங் வேக்ஸ்னால் இந்த இன்லே வேக்ஸ் இஸ் அப்புறம் வந்து மெல்டிங் இன் த வேக்ஸ் பாட் பை தி
by the molten wax அதுக்கப்புறம் வந்து into the molten wax the die and single teeth of model is dispersed in the molten wax அதுக்கப்புறம் to the form of uniform layer and அதுக்கப்புறம் வந்து wax pattern வந்து கரெக்டாக இருக்கும். யூட்டிலிட்டி வேக்ஸ்னால் என்னென்னா யூட்டிலிட்டி வேக்ஸ் வந்து இட் ரெஃபர்ஸ் டு புக் வந்து யூட்டிலிட்டி வேக்ஸ்னால் வந்து இட் இஸ் அவைலபிள் அஸ் அ ஸ்டிக் அண்டு ஷீட்டில் வந்து இருக்குது. திஸ் வேக்ஸ் டைப் இஸ் this wax type is an impression is added to the it is added to the bonded of the impression tray it while making the impression in order to the combination of flag and the impression is associated with the adequately. அதுக்கப்புறம் வந்து பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேக்ஸ் பைட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பக்கல் இதெல்லாம் வந்து யூட்டிலிட்டி வேக்ஸ் பண்ணுவாங்க. இம்ப்ரெஷன் பண்ணுறது. பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேக்ஸ் வந்து பேராஃபின் காம்போசிஷன் வந்து பேராஃபின் இதோட காம்போசிஷன் வந்து பெட்ரோலியம் அதுக்கப்புறம் பேராஃபின் தான் இந்த அதுக்கப்புறம் பிகாஸ் த பெட்ரோலியம் இந்த அதர் சாஃப்ட் வேக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் அதுக்கப்புறம் மெட்டல் வந்து இதுக்கப்புறம் இம்பர்க்னேட்டட் வித் த மெட்டல் லைக் அலுமினியம் காப்பர் பார்ட்டிகல் இட் இஸ் கால்ட் அஸ் அல்லு வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேச்சுரலி த வேக்ஸ் வில் பி degraded அதுக்கப்புறம் degraded naturally the wax will be decayed under the high bite of patient அப்புறம் வந்து in order to prevent the distortions of அல்லு வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மல்லு வேக்ஸ் மாதிரி அல்லு வேக்ஸ் அலுமினியம்னால அல்லு வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெட்டல் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு வித் த பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேக்ஸாக சொல்கிறாங்க. இந்த அதர் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் த ப்ராசஸஸில் வந்து ஹார்மோனியஸ் ஹார்மோனியஸ் அக்ளூஷன் ஆஃப் த எக்ஸைட்டேஷன் அக்ளூஷன் ஆஃப் த பேஷண்ட் இட் ஷுட் பி ரிஜிஸ்டர்டு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அக்ளூஷன் இஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் maxillary and mandibular teeth is called as a bite registration wax. அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த அக்ளூஷன் அண்ட் maxillary mandibular teeth வந்து அக்ளூஷன் பண்ணுறது தான் வந்து சொல்கிறாங்க. பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் மெட்டீரியல் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்குலர் ரெக்கமெண்டட் டு த மெட்டீரியல் பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேக்ஸ் அல்லு வேக்ஸ் பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிலிக்கான் பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பை அக்ரிலிக் காம்போசிட் ரெசினாக இருக்குது. இப்போ வந்து இதோட யூசஸ் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி அதுக்கப்புறம் ரெக்கார்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி அப்பர் அண்ட் லோவர் டீத் ப்ரிலிமினரி அண்டர் த மோஸ்ட் காஸ்ட் கரண்ட்லி இந்த ஆர்டிகுலேட்டரில் வந்து இருக்குது. சப்ளைட் வந்து இது வந்து ஷேப் ராட் ஷேப்லேயும் ராட் ஷேப் அண்ட் வேர் ஷேப்லேயும் வந்து இருக்குது. இப்போ வந்து டென்டல் வேக்ஸ் பற்றி பார்க்கலாம். டென்டல் வேக்ஸ்னால் என்னென்னா டென்டல் வேக்ஸ் வந்து இதோட ஆரிஜினோட யூசஸ் பேஸ் ஆஃப் ஆரிஜினில் வந்து நேச்சுரல் ஆரிஜின் சிந்தட்டிக்லன்னு இருக்குது. சிந்தட்டிக் வேக்ஸு நேச்சுரல் வேக்ஸு சிந்தட்டிக் வேக்ஸுன்னு இருக்குது. நேச்சுரல் வேக்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஓசோக்ரேட்டு அதுக்கப்புறம் வந்து பேராஃபின் வேக்ஸு பேராஃபின் வேக்ஸு செசரின் வேக்ஸு இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் த வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிறது வந்து ஓசோக்ரேட் வேக்ஸு இஸ் இம்ப்ரூவ் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பேராஃபின் வேக்ஸு இந்த ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஹார்ட்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேராஃபின் இஸ் அப்டெண்டட் ஃப்ரம் த பெட்ரோலியம் தீஸ் ஆர் பேசிக்கலி டு த ஹைட்ரோகார்பன் அண்ட் பிரிட்டில் இன் நேச்சரில் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் இஸ் அதுக்கப்புறம் வந்து 60 டிகிரி செல்சியஸ் டு 70 டிகிரி செல்சியஸாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து த ஃபார்ம் ஆஃப் மெயின் காம்போசிஷன் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து மெனி வேக்ஸ் இஸ் லைக் இன்லே வேக்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன் வேக்ஸ் இந்த அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் வேக்ஸ் பிளான்ட் வேக்ஸ் தே ஆர் கேண்டுலார் வேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கார்பனோவா வேக்ஸ் ஜப்பான் வேக்ஸ் கோகோ பட்டர் வேக்ஸ்ன்னு இருக்குது. கேண்டுலார் வேக்ஸ் கார்னோவா வேக்ஸ் இதெல்லாம் வந்து பிளான்ட் வேக்ஸில் இருக்குது. ஜப்பான் வேக்ஸ் கார்னோவா வேக்ஸ் வந்து பிரேசில் வேக்ஸ் சொல்லுவாங்க பாம் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நேட்டிவ் வந்து நார்த்தன் ஏஷியன் பிரேசிலில் இருக்கக்கூடியது. கேண்டுலார் வேக்ஸ் இஸ் அப்டெண்டட் டு த கேண்டுலா டு த பிளான்ட் எல்லோயிஷ் ப்ரௌனில் இருக்கும். அரோமேட்டிக் அண்ட் ஒபேக் இன் நேச்சரில் இருக்கும். ஜப்பான் அண்ட் கோகோ பட்டர் வேக்ஸ் வந்து தீஸ் ஆர் த பேசிக்கலி இந்த நான் வேக்ஸ் தே ஆர் ஃபேட் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஜப்பான் வேக்ஸ் இது வந்து வெயிலோட இருக்குது. ஸ்டிக் டு தி வெயில் தீஸ் ஜப்பான் வேக்ஸ் வந்து கோகோ பட்டர் வேக்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்செக்ட் வந்து பியும் வந்து செல்லாக் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி வேக்ஸ் அண்ட் செல்லாக் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
இந்த பி வேக்ஸ் வந்து இன்செக்ட்லேருந்து எடுப்பாங்க. அதனால வந்து இது பேஸ் பிளேட் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரூம் டெம்பரேச்சரில். இதுக்கப்புறம் வந்து அனிமல் வேக்ஸ் வந்து என்னென்னா அனிமல் வேக்ஸஸு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் செர்மேட்டிக் ஃப்ளூயிட் வெயிலேருந்து எடுக்கிறாங்க செர்மேட்டிக் வேக்ஸு. அதுக்கப்புறம் லாக்டின் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஹேவிங் த மெடிக்கல் அஃபெக்டட் டு அதுக்கப்புறம் இந்த டென்டிஸ்ட்ரி இட் இஸ் யூஸ்டு ஃபார் த டென்டல் ஃப்ளாஸஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லெனோலின் வந்து இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த உல் ஷீப்லேருந்து எடுக்கிறாங்க. சிந்தட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆரோ வேக்ஸு, அதுக்கப்புறம் ஆரிசோல் வேக்ஸு, டூரா வேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளக்ஸோ வேக்ஸ்ன்னு இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் த வேக்ஸ் பேட்டர்ன் வேக்ஸ் த இம்ப்ரெஷன் வேக்ஸ்ன்னு இருக்குது. என்ன வேக்ஸ் பேஸ்ட் ஆன் த யூசஸில். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் வேக்ஸில் தான் வந்து மாடலிங் வேக்ஸு, பீடிங் வேக்ஸு, பாக்ஸிங் வேக்ஸு, யூட்டிலிட்டி வேக்ஸு, ஸ்டிக் வேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த காண்டலர் வேக்ஸு, செல்லாக் வேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து அண்ட் தியர் வேக்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரெசரிங் ஆஃப் த டென்ச்சர். அதுக்கப்புறம் வந்து பேட்டர்னில் வந்து இன்லே காஸ்டிங் வேக்ஸு, ஆர்பிடி காஸ்டிங் வேக்ஸு, பேஸ் பிளேட் வேக்ஸ்ன்னு இருக்குது. இம்ப்ரெஷன் வேக்ஸில் வந்து பைட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் காஸ்டிங் வேக்ஸில் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணணும்னா மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறாங்க, அவைலபிள் எப்படி இருக்குது, என்ன பிராண்டு, அதுக்கப்புறம் டெக்னிக்கெலாம் இருக்குது.